Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான 3 வகையான கஞ்சி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான 3 வகையான கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்யறது ரொம்பவும் சிம்பிள் தான், ஆனால் ரொம்பவும் ஆரோக்கியமானது. அதாவது 2 வகையான ராகி மாவு கஞ்சும் சத்து மாவு கஞ்சும் எப்படி டேஸ்டியாக ஹெல்த்தியாக செய்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். முதல்ல நாம் சத்து மாவு கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறது பார்த்துக்கலாம். இதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு எடுத்துக்கிறேன். இந்த சத்து மாவு 21 இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி வீட்லேயே அரைச்சி நான் ஸ்டோர் பண்ணுவேன். இது எப்படி அரைக்கிறது நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஸ்டவ்வில் வச்சு இதை காய்ச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் காய்ச்சிக்கலாம். அப்புறம் திக்காகும் போது நீங்கள் சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு கட்டிகள் இல்லாமல் இது காய்ச்ச முடியும். கட்டிகள் இல்லாமல் காய்ச்சினா தான் நமக்கு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக நமக்கு திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜான ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி நீங்கள் செய்யும்போது பால் ஆட் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா முதலையே நீங்கள் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காய்ச்சலாம். அதுபோல் செய்யும்போது தான் நமக்கு கட்டி கட்டியாக ஆகாது, நல்லா லிக்விட் ஃபார்மில் கிடைக்கும். அதே போல் சத்து மாவு நீங்கள் காய்ச்சும் போதே இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கட்டி கட்டியாக வராது. ஏன்னா சத்து மாவு உங்களுக்கு சீக்கிரமாகவே கட்டி கட்டியாக மாறிடும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் செய்யறதொட்டு 5 to 7 மினிட்ஸ் நமக்கு நல்லா திக்காகி வந்துடும். திக்காகும் போது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோ நம்மளோட கஞ்சி சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கி நம்ம ஆற வச்சுக்கலாம். வார்மாக இருக்கும்போது நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி நாட்டு சக்கரை இல்லைனா கருப்பட்டி, வெல்லம் இது போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இது ஹெல்த்தியாக செய்கிறோம். ஸோ ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த ஸ்பூனில் சத்து மாவு மெஷர் பண்ணேன். இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ நான் திரும்பவும் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கஞ்சியோட திக்னஸ் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற போல் நீங்கள் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். நான் எடுத்த அளவு 2 பிள்ளைங்க குடிக்கிற அளவுக்கு இருக்கும். அதாவது மீடியமாக திக்னஸ் இருக்கும், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இருக்கும். இந்த திக்னஸில் நீங்கள் மார்னிங் டைமில் கூட டிஃபன் போல் கொடுக்கலாம். ஏன்னா பிள்ளைங்க ஸ்கூல் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா டிஃபன் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஹெல்த்தியாக இந்த கஞ்சி கொடுத்திங்கன்னா நல்ல ஸ்டமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஏன்னா அதில் 21 இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த லிங்க்கை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கஞ்சி மாவு முளை கட்டி நான் செஞ்சு வச்சுருக்கேன். அப்படி உங்களுக்கு முளை கட்ட டைம் இல்லைனா நீங்கள் அதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் அப்படியே கூட நல்லா அலசி நல்லா ட்ரையாக நீங்கள் வறுத்து அரைச்சிக்கலாம். 3 மந்த்ஸ் வரைக்கும் கெட்டு போகாது. சின்ன குழந்தைங்களாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கட்டியாக நீங்கள் காய்ச்சி அப்படி ஸ்பூனில் எடுத்து கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நாம் ராகி கஞ்சி 2 வகையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்காக நான் 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன். இதுக்காக 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் ராகி மாவுக்கு 2.5 கப் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு கட்டி தட்டாமல் நல்ல லிக்விட் ஃபார்மில் கிடைக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா காய்ச்சிக்கலாம். இதுவும் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீக்கிரமாக நமக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா திக்காகி வந்துடும். இந்த ராகி மாவு வீட்லேயே அரைச்சி நாங்கள் ஸ்டோர் பண்ணுறது தான். கேழ்வரகு வாங்கின பிறகு நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் நல்லா அலசி அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேன் காற்றுலேயே ஆற வச்சிங்கன்னா அது நல்லா உங்களுக்கு ஓரளவுக்கு ட்ரை ஆகிடும். அப்படி உங்களுக்கு வெயிலில் காய வைக்க முடியும்னா நீங்கள் வெயிலில் காய வச்சு கூட அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நாங்கள் எப்போவுமே ஃபேன் காற்றுல ஆற வச்ச பிறகு கடாயிலே நாங்கள் கொஞ்சமாக வறுத்து அரைச்சிப்போம். அதாவது கலர் மாறாமல் தீஞ்சு போகாமல் வறுத்துக்கணும். அப்படி நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணும்போது 3 மந்த்ஸ் வரைக்கும் கூட இந்த மாவு கெட்டு போகாது, அது வண்டு பிடிக்காமல் இருக்கும். ஸோ தினமும் நீங்கள் காலையில் இது போல் ராகி கஞ்சி கூட காய்ச்சி குடிக்கலாம். ரொம்பவும் ஹெல்த்தியானது. இப்போ பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, நல்லா கொதித்து அந்த பபுள்ஸ் வருது பாருங்கள். ஸோ நம்ம ராகி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சு கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது சர்வ் பண்ணிக்கலாம். இதை இப்போ 2 டேஸ்ட்டில் நாம் சர்வ் பண்ண போகிறோம். அதை ஒன்று பார்த்திங்கன்னா மோர் ஆட் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம். இப்போ நான் ஆட் பண்ணுறதுல கொஞ்சமாக ஆல்ரெடி மோர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இந்த திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் நான் மோர் ஆட் பண்ணி அது மேலே பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். மோர் ரொம்ப புளிக்காமல் கொஞ்சமாக புளிச்சிருந்தால் போதும், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மோரும் வெங்காயமும் ஆட் பண்ணி சாப்பிடும்போது இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பெரியவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுபோல் நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க சூப்பராக டேஸ்டியாக குடிச்சுப்பாங்க. ராகி கஞ்சி மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் இது போல் ஸ்வீட்டாக செய்யும்போது கூட சால்ட் ஆட் பண்ணுமா நீங்கள் நினைக்கலாம். பட் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் நீங்கள் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டே உங்களுக்கு இன்னும் கூடுதலாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம முதல்லையே சால்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்மளோட ராகி கஞ்சி 2 வகையில் 2 டேஸ்ட்டில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பெரியவங்க சின்ன பிள்ளைங்க எல்லாமே இதை குடிச்சிக்கலாம். ரொம்பவும் ஆரோக்கியமானது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ராகியில் நிறைய அயன் சக்தி இருக்குது. சிறுதானியங்கள் எல்லாமே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது. இதனால் நம்ம இம்யூன் சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகி நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகரிக்கும். நிறைய பேருக்கு காலைல எழுந்திரிச்சோன்னே டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ அது போல் இருக்கிறவங்க இந்த மாதிரி ராகி கஞ்சி இன்னும் கூட நீங்கள் லிக்விடாக காய்ச்சி டீக்கு பதிலாக குடிக்கும்போது அந்த பழக்கம் சீக்கிரமாக உங்களுக்கு மாறி இது போல் ஹெல்த்தியான ட்ரிங்க் நீங்கள் காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கலாம். அது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 3 வகையான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.